வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துருப்போம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி அவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். 28 செப்டம்பர் 2009 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு விழா நடக்குது. அந்த விழா வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்காக அந்த விழா நடக்குது. 50வது திரையுலகத்தில் 50வது வருஷமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடக்குது. அப்போ அந்த விழா நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறாரு. அந்த விழாவில் கலந்துக்கின ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் கமலஹாசன் அவர்கள் பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாருக்கும் ஆச்சரியம், ஓகேங்களா. மம்முட்டிக்கு ஆச்சரியம், இதுமாரி வேறு ஏதாவது இதுக்கு போனால் அவங்களுக்கு ஆச்சரியம், இவங்களுக்கு ஆச்சரியம், அது மாதிரி லைனாக சொல்லிட்டு வராரு. ஆனால் கமலஹாசன் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே போனால் வண்டி இவன் எப்படி நடிகனானா அப்படின்றது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களாம். அவங்க ஸ்டேட்டில் இருக்கிற அவங்க ஏரியாவில் இருக்கிற வண்டி ஏன்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் பார்த்து தான் நான் இவ்வளோ பெரிய ஹீரோவானேன் அப்படின்றது வந்து அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த அரங்கத்தில் இருக்க சென்னையில் வந்து அந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடந்தது. அந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியமே இல்லை. ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் பின்பற்றி வாழ்கிறவங்களாக தான் இருந்திருக்காங்க, ஓகேங்களா. நீங்களும் சரி இல்லை நானும் சரி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு படத்தில் அவர் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு கேரக்டரில் ஏதாவது ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளும் இன்ஸ்பயர் ஆகிருப்போம். அதேமாரி அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்கிறாரு, உண்மையான சகலகா வல்லவன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தான் அப்படின்றது வந்து ரஜினிகாந்த் அங்கே எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு. இதுமாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை பற்றி புகழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க, ஓகேங்களா. அதுமாரி வந்து புகழ்றவளுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து தமிழ் பேசுகிறவங்க இவங்களாம் படம் எடுப்பாங்க பார்த்திங்களா. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் படம் எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்தி படமோ இல்லை இங்கிலீஷ் படமோ இல்லை இந்தமாரி படங்கள் வந்து அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அதுமாரி ஆக்ஷன் படமோ இல்லை பேய் படமோ அதுமாரி கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிட்டு அதில் இருக்க விஷயங்கள் வந்து நம்ம படத்தில் எடுக்கிறது டப்பிங் பண்ணுறதோ இல்லைன்னா அதுமாரி வேறு எதுவும் படங்களோ எடுக்கிறதோ அது மாதிரி தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா உலகநாயகன், ஒரு படம் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தர் வந்து ஹிந்தியில் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. கில் பில் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாங்க. எந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த படம் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆல வந்தான் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு சீன், அந்த படத்தில் ஒரு சீனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு படத்தை வந்து அவங்களும் எடுக்கிறாங்க. கில் பில் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் நிறைய லாங்குவேஜில் போகிற வந்து படத்தை வந்து பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அதுமாரி எடுப்போமே தவிர மற்றவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படத்தையும் அவ்வளோவா வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்க மாட்டாங்க. அப்படி இன்ஸ்பயர் ஆகி எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய படம் தான் எடுப்பாங்க, ஓகேங்களா. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆல வந்தான் படத்தில் ஒரு சீனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கமலஹாசன் சீனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து அந்த படம் எடுத்தாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா செம்ம ஹிட் ஆச்சுன்னா சொல்லலாம். அப்படியே ஒரு செம்ம ஹிட் ஆச்சுன்னா ஒரு படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லார் மனசுலையும் ஒரே ஒரு சீன்லையாச்சும் அந்த படத்தில் ஒரே ஒரு சீன்லையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து எல்லாரும் இன்ஸ்பயர் இருப்பாங்க. இன்றைக்கி 2020 இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61வது இது படத்தில் வந்து 61 இதுவாகுது, அவருக்கு 61 வருஷமாகுது. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் சினிமா துறையில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இமயமலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா 61 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறையிலே இருந்திருக்காரு. அவர் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்றத நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய தேசிய விருதுகளுக்கு வந்து நாமினேட் ஆகிறதும், அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கார் இவர் நடித்த படங்கள் எல்லாத்துக்கும் ஆஸ்காரில் நாமினேட் ஆகிறதும், அது மட்டும் இல்லாமல் ஃபிலிமேர் ஆஸ்கார் அதுமாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பல அவார்ட்ஸுக்கு வந்து நாமினேட் ஆகிறது. அதுக்கு வந்து குவிஞ்சி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா அவார்ட்ஸுக்கும் நாமினேட் ஆகிறது மூலம் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்படி வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எல்லோரும் எதில் நாமினேட் ஆகிட்டுருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சேரும். ஒரே ஒரு மனுஷன் வந்து இது வரைக்கும் யாருமே பீட் பண்ணாத அளவுக்கு நிறைய அவார்ட்ஸும் நிறைய ரிவார்ட்ஸும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேர்த்து வச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எப்படி வந்து அச்சீவ் பண்ணார் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோன்னா களத்தூர் கண்ணம்மா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து எப்படி வந்து இவர் வந்து முதல்ல வந்தார், 5 வயசில் எப்படி முதல்ல வந்தார் அப்படின்றதும்,
அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் வளர்ச்சிக்கு பாலச்சந்திரன் அவர்கள் வந்து ஆலமரமாக எப்படி வந்து உதவி செஞ்சார், எதுக்காக உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் ரஜினி அவர்களும் ஏன் பிரிஞ்சாங்க, படத்தில் வந்து ஒன்றா நடிச்சிட்டு இருந்தாங்க, ஏன் வந்து பிரிஞ்சாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஸ்கார் அவார்ட்ஸும் இவர் நடித்த படங்களுக்கு ஆஸ்கார் அவார்ட்ஸும் தேசிய விருதுகளும் எப்படி வந்து நாமினேட் ஆனார், எதனால வந்து நாமினேட் ஆனார். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து விஸ்வரூபம் அந்த படத்தில் வந்து நான் அந்த படத்தில் வந்து வெளியிட முடியலன்னா நான் வந்து இந்தியா விட்டு வெளில போயிடுவேன், தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்னு அவர் தான் சொன்னாரா, இல்லை வந்து அது வந்து மக்களால் வந்து சும்மா வந்து புலர்ச்சி, அதாவது சும்மா அதை போய் சொல்லப்பட்டதா. இந்தமாரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து சேரும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1959 ஆகஸ்ட் 12 அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட முதல் படம், அதாவது பார்த்திங்கன்னா குட்டி கமலஹாசன் முதல் படம் வந்து களத்தூர் கண்ணம்மா அப்படின்ற ஒரு படம் வந்து வெளியாகுது. அந்த படத்தில் அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு பெறுவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் 4-5 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் படங்கள் வந்து நிறைய படங்கள் பார்த்து சிவாஜி எம்ஜிஆர் அவங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு அவங்க எப்படி டைலாக்ஸ் பேசுகிறாங்க, அவங்க எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக அவங்க படங்கள் பார்த்து அவர் வந்து கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குச்சி வச்சு வால் சண்டை போடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல சுட்டியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தூண்டுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் 4-5 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா படத்து மேலே ஒரு காதல் கொண்டுட்டாரு, அதாவது திரையரங்கு மேலே ஒரு காதல் கொண்டுட்டாருன்னு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் ஒரு முக்கியமான காரணம், படத்தில் வரத்துக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவாகட்டும், அவங்க அம்மாவாகட்டும், அவங்க அண்ணன், அவங்க தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செஞ்சுருக்காங்க. எப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக படம் பார்க்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை டைலாக் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவங்க வந்து டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் தெரிஞ்சவங்க வந்து சாரா ராமசாமி அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் ஏவி செட்டியார், மெய் செட்டியார் அவர்கள் வீட்டுக்கு வந்து அவர் கமல்ஹாசன் குட்டி பையனாக இருக்கும்போது கூப்பிட்டு போகிறாரு. அப்போ வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது இவரோட பேச்சும் இவரோட குறும்பு தரமும் பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் வரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவங்க வந்து வசனங்களும் பேசியாக கோபமாக பேசுறதாகட்டும், இல்லை சிரித்து பேசுறதாகட்டும், இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டைலாக்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அவர் மனசில் ரொம்ப ரொம்ப இடம் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இடம் பிடிச்சோடனே வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா களத்தூர் கண்ணம்மா அப்படின்ற திரைப்படத்துக்கு வந்து இவரே செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு பையன் ரோலுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசிக்கல, அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் உடனே வந்து இவர் தான் அந்த ரோலில் பண்ணும் அப்படின்றது அவர் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செஞ்சிட்டாரு. ஒரு அனாதை பையனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படமும் எடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா படமும் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விருது கொடுக்கும்போது கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விருது அவருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிஞ்சு கைகளை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசர் அவங்க கையால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விருது வாங்குறாரு, தேசிய விருது வாங்குறாரு. ஒரு சின்ன பையனாக இருந்து ஒரு பிஞ்சு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேசிய விருது வந்து வாங்குறாரு. அவரோட 5 வயசுலேயே வந்து அவர் பார்த்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டார், தேசிய விருது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 5 வயசுலேயே வந்து வாங்கிட்டார். அதுக்கப்புறம் களத்தூர் கண்ணம்மா அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில படங்கள் ஒண்டி அவர் வந்து தேடி வந்தது, அந்த சில படங்களும் அவர் நடிக்கிறார். கொஞ்சமாக வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி கொஞ்சம் தான் படங்கள் வருது, சில படங்கள் தான் வருது அப்படின்னும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா விகேஎஸ் நாடகக்குழுவில் வந்து அதாவது அதில் ஒரு மெம்பராக சேர்றாரு. அதில் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நடிக்க தொடங்குறாரு. நாடக குழுவோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நாட்டில் பல இடத்துல வந்து அவர் வந்து போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நாடக குழுவோடு அவர் வந்து படம் நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாச்சும் ட்ராமா, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சின்ன வயசில் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட பள்ளி படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே அவர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வந்து அவர் சரியாக படிக்கலை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக பரதநாட்டியம் வந்து ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிறாரு. பரதநாட்டியம் வந்து அவருக்கு ஒரு தனி ஆர்வம்னே சொல்லலாம் பரதநாட்டியத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கலந்துக்கிட்டு அவர் வந்து கற்றுக்கிட்டாரு பரதநாட்டியம். அது மட்டும் இல்லாமல் அவரோட விளம்பரத்துகளுக்கு, அதாவது அவரை பற்றி சொல்கிற 4 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு, அவரை பற்றி படத்தில் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு பரதநாட்டியம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. விஸ்வரூபத்தில் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலில் வந்து பரதநாட்டியம் இது பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ கற்றுக்கிட்டார், சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம்லாம் அவர் நல்லாவே கற்றுக்கிட்டாரு.
அது மட்டும் இல்லாமல் நிறைய படத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். கதகளி, குச்சிப்புடி இதுமாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதேமாரி நிறைய விஷயங்கள் வந்து இவர் கற்றுருக்காரு. கதகளி, குச்சிப்புடி இதுமாரி ஒவ்வொன்றுத்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கிட்ட அதில் சிறந்து விளங்குறவங்ககிட்ட வந்து இவர் அழகாக வந்து கற்றுக்கிட்டாரு. ரொம்ப விரும்பி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. சீக்கிரமாகவும் ரொம்ப கற்றுக்கிட்டாரு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இசையிலும் கர்நாடக இசையிலும் பாலமுரளி அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையும் வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. அந்த பாடல் பாடுறது எப்படி, சுதங்கள் எப்படி பாடணும் அப்படின்றது பல விஷயங்களை வந்து அவர் கற்றுக்கிட்டே வர்றாரு. சின்ன வயசுலேருந்து ஒரு இடத்துல கூட அவர் ஸ்டாப் பண்ணாமல் நிறைய விஷயங்களை அவர் வந்து கற்றுக்கிட்டே வர்றாரு. இந்தமாதிரி எல்லாமே கற்றுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் அப்படியே போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பன் அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுறவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அசிஸ்டண்ட்டாக போய் சேர்றாரு. பரதநாட்டியத்தில் அசிஸ்டண்ட்டாக போய் சேர்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனா, அதாவது ஒரு ஹீரோவாக இல்லைனாலும் அந்த படத்தில் இந்த ஏதாவது ஒரு ரோல், அதாவது ஒரு டான்ஸ் மாஸ்டராகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞனாவோ சும்மா டான்ஸ் பேக்ரவுண்டில் டான்ஸ் ஆடுறவங்களோ இல்லை சைடில் டான்ஸ் ஆடுறவங்களோ எப்படியே வந்து அந்த படத்துக்குள்ளே எல்லா படத்துலையும் வர மாதிரி அவர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் அவருக்கு ஆசை. எல்லாருக்கும் அது மாதிரி தான் ஆசை இருக்கும். அதேமாதிரி அவருக்கும் ஒரு ஆசை. இவர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. அதாவது கமல் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உதவி இயக்குனராக வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்களை இணைந்து வந்து அதை படத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்தமாரி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படம் ஸ்டூடியோவில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க. முதல்ல கமலஹாசன் அவர்கள் நேரில் பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசில் நினைக்கிறாரு, ஜெமினி கணேசன் அவர்கள் நினைக்கிறாரு, இது களத்தூர் கண்ணம்மாக்கு அப்புறம் இவர் வந்து எங்கேயோ போயிருக்க வேண்டியது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கே இருக்கிறாரு, அதாவது ஒரு அடிமட்டு லெவல்லே இருக்கார். இவர் எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்றது வந்து அவர் மனசில் தோண்டிகிட்டே இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அது முதல் படத்தில் தேசிய விருது பெற்றிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லை. முதல் படத்துலேயே தேசிய விருது. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் 5 வயசுலேயே வந்து பெற்றதுன்றது சாதாரண விஷயம். யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை அடைய முடியாது. அதுக்கு வந்து ஒரு தனி இது இருக்கணும், தனி திறமை இருக்கணும். சின்ன வயசுலேருந்தே அது ஊறி போயிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசுக்குள்ளே கற்றுக்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய விஷயம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இன்னும் சுட்டித்தனமாக தான் இருப்பாங்க. ஒரு 10 வயசு வரைக்குமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைலாக்ஸ்லாம் மெமரி பண்ணி கரெக்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கமல் கிட்ட இதுமாதிரி பரிதாபப்பட்டு அவர்கிட்ட போய் பார்த்து பேசுகிறாரு. கமல் நாளைக்கு நீ ஏவிஎம் ஸ்டூடியோ கிட்ட வா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாரு. நான் வந்து அங்கே பூவாத்தலியா படம் எடுக்கிறாங்க, அங்கே வந்து ப்ரொடியூசர்கிட்ட டேரக்டர்கிட்டையும் முன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு மறுநாள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டூடியோ வாசலில் போய் நிற்கிறாரு. கமலஹாசன் பக்காவாக ரெடி ஆகிட்டு போய் நிற்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் கே பாலச்சந்திரன் அவர்கள் தான் வந்து ஒரு ஆலமரமாக அவருக்கு வந்து கூட வந்து உதவி பண்ணார் அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியல. அப்போ தான் முதல்ல அவரை சந்திக்கிறாரு. அவர் தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவர் ஓகேங்களா, கமல்ஹாசன் ஒரு பெரிய ஆளாகிறதுக்கு பின்னாடி ஒரு ஆலமரமாக அவர் தான் நின்றுருக்காரு. ஆனால் அப்போ அவருக்கு தெரியாது இவர் தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து போகிறதுக்கு இவர் வந்து உதவி பண்ணார் அப்படின்றது அவர் தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவரை பார்க்குறாரு, அந்த டேரக்டரை பார்க்குறாரு, ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு உள்ளே போயிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கே பாலச்சந்திரன் அவர் வந்து பார்த்து சொல்கிறாரு, இதுமாதிரி நல்ல ரோல் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ரோல் வரப்போ நான் உன்னை கூப்பிட்றேன்ப்பா சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவரும் அதை கேட்டுட்டு சந்தோஷமாக போகிறாரு அங்கேருந்து. அவர் என்ன தான் சொன்னாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுத்தக்கூடாதுல. ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க அடுத்த வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து இன்னொரு வாய்ப்பு தேடி தானே போவோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தாலும் கமல் அவர் வந்து நிறைய வாய்ப்பு தேடியே போயிட்டுருக்காரு. நிறைய இடத்துக்கு போகிறாரு, நிறைய ஸ்டூடியோஸில் ஏறி இறங்க. அப்போ வந்து ஏவிஎம் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட டேரக்டர் கிட்டலாம் எல்லாம் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா அது மாதிரி நிறைய விஷயங்கள் தேடி அலையிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. சுடரும் சூறாவளியும் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. எப்படி சான்ஸ் கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. அதையும் அவர் மறுக்காமல் பார்த்தீங்கன்னா டப்பிங் எனக்கா டப்பிங் அப்படின்ற மாதிரி எதுவுமே இன்சல்ட் பண்ணாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டப்பிங் பின்னாடி வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறதா வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் எல்லாமே நம்ம பண்ணோம், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்றதுனால ஆக்டிங் ஆகட்டும் டப்பிங் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அவரோட ஹார்ட் ஒர்க் கரெக்டாக எவ்வளோ போடணுமோ அவ்வளோ மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபேமஸாக இருந்தாருன்னா கே பாலச்சந்திரன் அவர் வந்து ஃபேமஸாக இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களே தொடர்ந்து அவர் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா புது படம் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரங்கேற்றம் அப்படின்ற படம் எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் தேவையில்ல, படத்துக்கு வந்து ஹீரோ இந்தமாரி சைடு ரோல் இதுமாதிரி ஆள் தேவையில்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தியாகம் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த பழைய படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ரோல் வேணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் இருக்கும்போது எதுக்கு நம்ம வந்து தேடணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களை வந்து செலக்ட் பண்ணுறாரு அந்த ரோலுக்கு.
உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கள வந்து சொல்லி அனுப்புறாரு. இதுமாரி கமல்கிட்ட போய் சொல்லிடுங்க, இந்தமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், இந்தமாரி ஒரு படத்தில் சான்ஸ் கொடுக்குறோம், இந்தமாரி ரோல் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்க. 1973ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டு அரங்கேற்றம் அந்த படத்தில் வந்து வெளியாகுது. படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு பக்காவாக நடிச்சுட்டு அரங்கேற்றம் படம் வந்து வெளியாகுது. இந்த படம் நடித்து முடியும் பார்த்தீங்கன்னா இந்த படமும் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை அவர் மேலே விழுந்துச்சுன்னு சொல்லலாம். விழுந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய படம் வந்து வாய்ப்பு கிடச்சிது. அவரோட பார்வை குரு பகவான் பார்வை விழுந்ததோ என்ன அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கே சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே கண்ணு வச்சிருந்தார். இவர் வந்து இப்படி தான் நடிக்கிறாரு, ஒரு அற்புதமான ஒரு ஆள் இவர் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளாக திகழ்வார் அப்படின்றது வந்து அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து அவர் வந்து எடுக்கிற ப்ரொடியூசர் வந்து நிறைய படங்கள் எடுக்கும்போது கே பாலச்சந்திரன் நிறைய படங்கள் எடுக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களே வந்து அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு, இது மாதிரி இவங்களை வச்சு எடுக்கலாம் இவங்களை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ரோல்ஸுக்கு வந்து கமல்ஹாசன் அடுத்தடுத்து அவர் நடிச்சிட்டே இருக்கார், நிறைய படங்கள் நடிச்சிட்டே இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிப்பீட்டடாக பார்க்கும்போது அவங்களுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகம் அப்படி மாதிரி சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான படத்தில் வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸாக மக்கள்கிட்ட வந்து சீக்கிரமாகவே அவர் வந்து போய் சேர்ந்துட்டார். இதே அபூர்வ ராகம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ராவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்டர் ஆகிறாரு. ஒரு மெயின் ரோல் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கோங்களேன். அதேமாரி மெயின் ரோல் முதல்ல என்டர் ஆகிறாரு. சாதாரண விஷயம் இல்லை, மெயின் ரோலில் என்டர் ஆகுதுன்னா அதில் வந்து சிவாஜி ராவ் அப்படின்றது என்டர் ஆகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஜாம்பவான் அதே பேரில் சிவாஜி அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஏற்கனவே ஒரு ஜாம்பவான் அந்த காலத்தில் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரை வந்து மாற்றுறாரு. ஏன்னா படத்தில் வந்து நடிக்கும் போது பேர் மாற்றுவாங்களே, அவங்களுக்கு ஒரு புது பேர் கிரியேட் பண்ணுவாங்களே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு புது பேர் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ தான் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பேர் வந்து இவருக்கு வைக்கிறாங்க. ஓகேங்களா, அவர் தான் கே பாலச்சந்திரன் அவர் தான் வைக்கிறாரு. உனக்கு வந்து ரஜினிகாந்த் உன் பேர் அப்படின்றது அவர் வைக்கிறாரு அவருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி வெற்றி படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, கமலை வச்சு அவர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி தோல்வி இல்லை வெற்றி இதுமாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து வந்து அவர் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருத்தி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய வேடத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரோல் பண்ணுறதுக்கு வந்து கமலஹாசன் வந்து கேட்டாங்க. அவரும் வந்து ஒத்துக்கிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோலுமே அட்டன் பண்ணுவார், சின்ன ரோலாக இருந்தாலும் சரி பெரிய ரோலாக இருந்தாலும் சரி அவர் வந்து ஒத்துக்கிறாரு, சின்ன ரோலாக இருந்தாலும் ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த படம் பிடிப்பா அப்போ அந்த படத்தில் இருக்கிறவங்க கூட அவங்க பேசுவாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்டு மாரி. அப்போது பேசும்போது சின்னசாமி அப்படின்றவங்களுக்கு வந்து இவர் நட்பு உருவாகுது. 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக பேசுகிறாங்க, நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்னசாமி அவர்கள் வந்து கமல்கிட்ட போயிட்டு ஒரு கதை சொல்கிறாரு. இதுமாதிரி மயில் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. இந்தமாரி ஒரு கதை இருக்குது சின்னசாமி அப்படின்னு கதையை சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராம சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் வந்து கட்டாயமாக நீ நடிக்கணும் அப்படின்றதும் அவர் சொல்கிறாரு. இவர் வந்து சரி நான் கட்டாயமாக நடிக்கிறேன் அந்த படத்தில் அப்படின்றது வந்து இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஓகே சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் அதுமாதிரி நிறைய பேரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பணம் ஃபண்டு தேவையில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட டேரக்டர்ஸ் கிட்ட கேட்டு வந்து படம் எடுக்கலாம் அப்படின்றது வந்து பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது தோணுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் அப்படின்றது வந்து யாருக்குமே பிடிக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், நான் இந்த படத்தை எடுத்துக்கிறேன், ஆனால் இந்த படத்தை மொத்தமாக சொல்கிற வகையில் ஒரே ஒரு படத்தை மொத்தமாக ஒரே ஒரு வரியில் சொல்கிறாரு, 16 வயதிலே அப்படின்ற மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்றது வந்து அவர் சொல்கிறார். மயிலுன்றது எனக்கு பிடிக்கல அப்படின்றது வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வேறு வழியில் ஓகே சொல்லிடுறாரு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எப்படிலாம் இருப்பாங்க என்னென்னன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம கண் முன்னாடி காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கிராம பெண்கள் இருப்பாங்க, கிராம பசங்க இருப்பாங்க, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து சப்பானி அப்படின்ற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருந்தார். சப்பானிக்கு வந்து உயிர் ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அழகாக நடிச்சிருந்தார். ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதேமாரி சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பரட்டை தலை கொண்ட ரஜினி அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பரட்டை தலை தான் அவர் வச்சுருப்பாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா பட வாய்ப்பில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. இதுமாதிரி 2 பேரும் வந்து ஃபேமஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்காங்க. இப்போ அஜித் விஜய் அவர்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அப்போ ஃபேமஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க. 2 பேருமே 2 சைடு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் நிறைய படங்கள் வந்து சேர்ந்தே பண்ணாங்க, சில படங்கள் தனியாக பண்ணாங்க. அபூர்வ ராகங்கள் இதுமாதிரி 3 முடிச்சு இதுமாதிரி நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்தே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து படங்கள் நடிக்கும் போது ஒன்றா நடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அவ்வளோ பெரிய ரோல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோல் தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணியிருப்பார். ஆனால் மிகப்பெரிய ரோல் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கூட அவர்கள் நடிக்கும் போது தான் வந்து மிகப்பெரிய ரோல் அதுமாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு மெயின் ரோல் அதுமாதிரி பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இருந்தது. 2 பேருமே எந்த படம் தனியாக நடித்தாலும் அந்த படம் வந்து செம்ம ஹிட் ஆகிற அளவுக்கு 2 பேருக்குமே மார்க்கெட்டிங் இருந்தது மக்கள் மனசில். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ற ஒரு ஷூட்டிங் நடக்குது. அப்படி ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் ரஜினி அவர்களும் 2 பேருமே அங்கே போகிறாங்க, படம் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சாங்க. அந்த ஷூட்டிங்கில் எதனால் அவங்க பிரிஞ்சாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வீடியோவில் அடுத்த கமல்ஹாசன் மோட்டிவேஷனல் வீடியோ பாருங்கள். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து எப்படி பிரிஞ்சாங்க, 2 பேரும் எப்படி பிரிஞ்சாங்க, அதுக்கப்புறம் கமல்ஹாசன் எவ்வளோ தடைகள்லாம் தாண்டி வந்தார், எதனால் அவர் வந்து பெரிய சொன்னார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து என் கூட வந்து படம் நடிக்காத, இனிமேட்டு தனியாக நடி அப்படின்னு எதற்காக சொன்னார் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நீங்கள் அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.